எப்படியும் கதிரேசன் பண்ண விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சிருக்கும். நாம கொஞ்சம் கவனமா தான் பேசணும். ஹலோ, சொல்லுங்க. ரகு, எப்படி இருக்கீங்க? பிக் ஷாட்ஸ் நீங்கலாம் என் கூட இருக்கீங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இவனுக்கும் ரேணுகாக்கும் இருக்கிற கனெக்ஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. அவனா சொல்ற வரைக்கும் நம்ம எதையும் கேட்க வேண்டாம். ரகு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என் தம்பி விஜயோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரேணுகா, அவளை உங்களுக்கு தெரியுமா? அவங்க விஜயோட ஃபர்ஸ்ட் வைஃப்னு எனக்கு தெரியும். ஏன், என்னாச்சு? அவங்க ஃபேமிலியில மிஸ்டர் கதிரேசன், நிஷா, அவங்கள யாராவது உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவங்க எல்லாம் பார்ட் ஆஃப் விஜயோட ஃபேமிலிங்கிற அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ உங்களோட ஒர்க் பண்றதுனால அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரியும். அது சரி, என்ன விஷயம்? இல்ல, ரேணுகாவோட அப்பா கதிரேசன் ஒரு பிக் ஷாட், ஒரு ஃபினான்சியர். அவர் வீட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கான். ஓ, அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? அது கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி. இப்போதைக்கு அதுக்குள்ள நாம போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அந்த பூமி பூஜைக்கு கமிட் ஆன புரோக்கருக்கு பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமா, ஒரு 500 ரூபாய் கட்டு கொடுத்தேன். அந்த 500 ரூபாய் கட்டு கதிரேசன் வீட்ல காணாம போன கட்டுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி அந்த கட்டா இருக்க முடியும்? I just can't believe this. அதான், உங்களுக்கும் அந்த காணாம போன பணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த 2ஆம் நம்பர் வேலை பார்க்குற பல பேரையும் நான் என்னோட லிஸ்ட்ல வச்சிருப்பேன். நான் உங்கள மாதிரி விஐபி பண்ற சர்வீஸ்க்கு அவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க. அப்படி யார்கிட்டயாவது இருந்த அந்த பணம் என்கிட்ட வந்திருக்கலாம். இருந்தாலும் இது என்னன்னு செக் பண்றேன். ரகு, உங்கால் நேரா புரோகிதர் கிட்ட பணம் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப அவங்க கிட்ட இருக்கு. அதிர்ஷ்டம் என்னன்னா, முகம் அதுல தெளிவா தெரியல. அதனால மட்டும்தான் நீங்க தப்பிச்சிருக்கீங்க. புரோகிதரோட உங்களுக்கு இருக்கிற எல்லா தொடர்பையும் உடனே கட் பண்ணிடுங்க. ஓகே, நான் அதை முடிவு பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரொம்ப முழு குடும்பத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. நீங்க ஒருவேளை மாட்டினாலும் என்ன கை காமிச்சிடக்கூடாது. முதல் விஷயம், நானே மாட்ட மாட்டேன். நீங்க ரொம்ப தைரியமா இருக்கலாம். நான் மாட்டினாலும் உங்களை கை காமிக்கிறதுக்கு நான் ஒண்ணு இன்னைக்கு நேத்து இந்த பிசினஸ்ல இல்ல. 40 வருஷமா இருக்கேன். போலீஸால என்ன நெருங்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷம் ரகு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். பாத்துக்கலாம். வேற ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க. இப்ப நான் போனை வைக்கிறேன். ரேணுகாக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி பேச மாட்டேங்கிறானே. எவ்வளவு பெரிய கேடியா இருக்கான். இவனை கொஞ்சம் கவனமா தான் நாம ஹேண்டில் பண்ணணும். ரேணுகாவோட விஷயம் ராஜிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ராஜி வரைக்கும் இந்த விஷயம் வந்துருச்சு. ராஜிய லேசா நினைக்க கூடாது. அவ ரொம்ப ஸ்மார்ட். இப்ப இல்லனாலும் எந்த செகண்ட்லயும் அவ சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவா. அவளை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஸ்மார்ட் லேடி. பாஸ், காஃபி? நைட் டைம்ல காஃபியா? நான் என்ன சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? என்ன பாஸ், என்ன போயிட்டு இருக்கு? ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அசந்தா கூண்டோட கைலாசம், அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். என்ன பாஸ், ரொம்ப பயம்புறுத்துறீங்க. நாம செய்யற வேலை எவ்வளவு சென்சிட்டிவான வேலை. நாம இன்னும் எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நம்ம கழுத்துக்கே இப்ப கத்தி வந்துருச்சு. என்ன பாஸ் நடந்துச்சு? நம்ம செந்தில அனுப்பி அந்த புரோகிதருக்கு பணம் கொடுத்துட்டு வர சொன்னோம்ல, அந்த விஷயம் சிசிடிவில சிக்கிருச்சு. போலீஸ்காரங்க அந்த வீடியோவை கைப்பற்றிட்டாங்க. ஐயோ பாஸ், எப்படி பாஸ்? அந்த பணக்கட்டுல இருக்கிற சீரியல் நம்பரை வச்சுதான்.
அப்ப என்ன செய்யறது பாஸ்? இடத்த காலி பண்ணிட்டு ஏற்காடு பக்கம் போயிடலாமா? இல்ல கொஞ்ச நாள் கேரளா பக்கம் போயிட்டு வரலாமா? ரொம்ப டென்ஷன் ஆகாத. இன்னும் அவ்வளவு பெருசா மாறல. செந்தில் தான் பணம் கொடுக்க போனா. நல்ல வேலை, அவன் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவன் முகம் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. நம்ம பைக் நம்பரும் ஃபேக், அதனால அதை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் ஒரு ஆபத்துக்கான மணி அடிச்சிருச்சு. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பாஸ் பண்றது? அந்த செந்தில கொஞ்ச நாளைக்கு இங்க வர வேண்டாம்னு சொல்லு. ஊருக்கு போ சொல்லு. எதுவா இருந்தாலும் போன்ல பேச சொல்லு. சரிங்க பாஸ், நான் சொல்லிடுறேன். அந்த பணத்தை எடுத்துட்டு வா. யாருது? சுடர் பணத்தையா? ஏய், அது ஏன் பணம்? என்ன புதுசா சுடர் பணம் சொல்ற? இல்ல பாஸ், ஒரு அடையாளத்துக்காக. சுடர் மூலியமா வந்த பணம் இல்லையா, அதனால கேட்டேன். இங்க வர எந்த பணமும் என் மூலமா வர பணம் தான். இங்க நான் தான் பிரெயின். அத தெளிவா புரிஞ்சுக்கோ. போய் பணத்தை எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். பாஸ், இந்த பணத்தோட சீரியல் நம்பர்லாம் இப்போ போலீஸ் கையில இருக்கா பாஸ்? இந்த பணத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாதா? இந்த பணம் வந்தது வேஸ்ட் தானா? நம்ம உழைப்பெல்லாம் அவ்வளவுதானா? பணம் எப்படா வேஸ்டா போகும்? இவ்வளவு ஒரிஜினலான பணத்தை வேஸ்ட்டுங்கிற? பேங்க்குக்கு கொண்டு போக முடியாது, வேற எங்க மாத்தினாலும் மாட்டிக்குவோம். இப்போ என்ன பண்றது? இந்த பணத்தை வச்சு பூஜையா பண்ண முடியும்? இந்த பணத்தை எப்படி மாத்துறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு கவனமா இருங்க. நான் சொல்ற வேலையை தவிர வேற எதுவும் செய்ய வேண்டாம். புரியுதா? ஓகே பாஸ். அந்த ஆளு கதிரேசன் 50 லட்சம் ரூபாய போனா போகுதுன்னு விட்டுருவான்னு பார்த்தா போலீஸ வச்சு கண்டுபிடிக்க வைக்கிறாரு. விஜய வேற இதுல இன்வால்வ் பண்ணிருக்காரு. விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு தொலைஞ்சும். அப்புறம் கதிரேசன் வீட்லயும் வாழ்க்கை போயிடும். விஜயோட வாழ்ற கனவும் ஒண்ணு இல்லாம போயிடும். ரகு, ஏதாவது பண்ணு ரகு. ரேணுமா, ரேணுமா. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேற வருதே. இது வேற நேரம் காலம் தெரியாம நிம்மதியை கெடுக்குமே. மல்லிமா என்னை பார்க்கறதுக்காக ஆசாசையா வந்தாங்க. நீங்க அவங்கள அழ வச்சிட்டீங்கள. மல்லிமாவை அழ வச்சுட்டு நீங்க சந்தோஷமா தூங்குறீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. தூங்குறீங்களா? ரேணுமா. ஏய் வெண்பா, உன்னதான் நான் சித்தி ரூம்ல தூங்குன்னு சொன்னல, ஏன் இங்க வந்த? நிஷா சித்தி தான் நான் டெய்லி உங்க கூட தான் தூங்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த நிஷா வேற எல்லாத்தையும் என் தலையில கட்டி விடுவா. சரி, தொந்தரவு பண்ணாம அப்படியே கண்ணை மூடி தூங்கு. கண்ணை மூடி தூங்கவா? எனக்கு கதை சொன்னாதானே வேணுமா தூக்கம் வரும்? அது என்ன கெட்ட பழக்கம் வேண்பா? அது என்ன டெய்லி கதை கேக்குறது? நீ என்ன சின்ன பொண்ணா? பேசாம தூங்கு. ஐயோ, கதைலாம் சொல்லனா என்னால தூங்க முடியாது. நான் வேணா மல்லிமா வீட்டுக்கு போறேன். தாத்தா, 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 சித்தி. எதுக்கு இப்ப கத்தி ஊரை கூட்டிக்கிட்டு இருக்க? பேசாம தூங்கு. தாத்தா, சித்தி, என்ன மல்லிமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தாத்தா, தாத்தா, சித்தி. ஷோ, இவ நிறுத்தலன்னா அவங்க 2 பேரும் லெக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. தாய்மை அது இதுன்னு இந்த நிஷா வரை பேசுவாளே. தாத்தா, சித்தி. வெண்பா, அமைதியா இரு. என்ன இப்போ உனக்கு கதை சொல்லணும், நான் சொல்றேன். அது வலிக்கு வந்துட்டீங்களா? இப்ப சொல்லுங்க. என்ன கதை சொல்லலாம்? லாக்கரை திறக்கிறதுக்கு கூட கத்துக்கிட்டோம். இந்த கதை சொல்றதுக்கு கத்துக்கலையே. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கே. என்ன சொன்னீங்க ரேணுமா? இல்ல, என்ன கதை சொல்லலான்னு யோசிக்கிறேன். ஏதோ லாக்கர்னு சொன்னீங்களே. அது இந்த மைண்ட்ங்கிற லாக்கர்ல
கதையை சேர்த்து வச்சுக்காம விட்டுட்டோமேன்னு சொன்னேன். ஆண்டி எப்படி கவனிக்குது பாரு. சரி சொல்லுங்க ரேணுமா. இரு சொல்றேன். ஆனா இங்க பாரு வேண்பா, அம்மாவுக்கு ரொம்ப தலை வலிக்குது. அதனால ஒரே ஒரு கதை தான் சொல்லுவேன். அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடணும். ஓகே? ஓகே சொல்லுங்க ரேணுமா. சரி, உன் வழிக்கே வர. சொல்லுங்கம்மா. ஒரு காட்டுல செங்க இருந்துச்சான். அது டெய்லி ஏதாவது ஒரு அனிமல் சாப்பாடுக்கு வந்துடணும்னு ஆர்டர் போட்டுச்சான். இந்த கதை நீங்களே சொல்லிட்டீங்களே ரேணுமா. அப்புறம் வேற என்ன தாண்டி சொல்ற? ஏதாவது டைனோசர் கதை சொல்லுங்க. ஐயோ, கதையெல்லாம் கண்டுபிடிச்ச காலத்துல இந்த டைனோசர்ஸே இல்ல. மல்லிமான டைனோசர் கதை சொல்லுவாங்களே. ஐயோ, இந்த மல்லிமோ இந்த வார்த்தை என்ன நிம்மதியாவே வாழ விடாத போல இருக்கு. அதான் ஓ மல்லி டைனோசர் கதை சொன்னால அத நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடு. அப்படியெல்லாம் நினைச்சுக்க முடியாது. அப்ப நான் மல்லிமா வீட்டுக்கே போறேன். தாத்தா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு டைனோசர் இருந்துச்சாம். அப்போத்துல இருந்து இந்த டைனோசர்ஸ காணும். ஓகே ஓகே, இன்னொரு கதை சொல்லுங்க. இன்னொரு கதையோ? ஒரு ஊர்ல ஒரு மயில் இருந்துச்சாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னொரு கதை சொல்லுங்களேன். என்னது இன்னொரு கதையா? இரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இங்கே செட்டில் இல்லைன்னு பார்த்தேன். அப்படியே கதை சொல்லி செத்து போயிடுவான் போல இருக்கு. இதுக்கு மேல என்னால கதை சொல்ல முடியாது. ஆளை விடு, அவ்வளவுதான். ஐயோ அப்பாடா. எங்க மல்லிமாவை அழ வைக்கிறீங்கல்ல, என் மல்லிமாவை யாராவது அழ வைக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இப்படிதான் தண்டனை கிடைக்கும். ஜாக்கிரதை. வெண்பா செல்லும், மணி 11 ஆகுது. இன்னும் தூங்காம என்ன பண்ற? இப்பதான் ரேணுமாவ கதை சொல்ல சொல்லி பாடா படுத்தி தூங்க வச்சுட்டு உங்ககிட்ட பேச வந்தேன். வெண்பா, 10:30 மணிக்கெல்லாம் உன்னை தூங்க சொல்லிருக்கேன்ல. எப்படி மல்லிமா தூங்க முடியும்? நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வந்தீங்க, என்ன பார்க்க வந்துட்டு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு போனீங்க. கண் கலங்கி நின்றுட்டு போனீங்க. உங்களை நான் அப்படி பார்த்துட்டு எப்படி மல்லிமா தூங்க முடியும்? வெண்பா, நீ அதெல்லாம் நினைக்க கூடாது. என்ன பார்க்க வந்துட்டு நீங்க அழுதுட்டு போனீங்க. நான் எப்படி மல்லிமா அதை நினைக்காம இருக்க முடியும்? நான் அந்த சமயத்துல கண் கலங்கிட்டேன், உண்மைதான். ஆனா உன்னை பார்த்தேன்ல, அதுல சந்தோஷமாயிட்டேன். அதனால நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. எப்படியோ எனக்காக தானே வந்தீங்க. இவங்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குனீங்க. வெண்பா செல்லம், நீ குட்டி பொண்ணு. இதெல்லாம் யோசிச்சு நீ தூங்காம இருக்க கூடாது. இது பெரியவங்க விஷயம். இத நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். நீ நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும். இது மட்டும் தான் உன் வேலை. நீ இத பத்தி தான் யோசிக்கணும், சரியா? சரி மலிமா. இனி எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ
அப்பெல்லாம் டாடாவோட வந்து உன்னை பார்த்துட்டு வந்துருவேன், சரியா? சரி மல்லிமா. நீ இப்ப போனை வச்சுட்டு போய் சமத்தா தூங்கு. ஓகே மல்லிமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே பாய். பாய். இன்று நாள் எப்படி? கடகம். தேவைகள் உடனுக்குடன் நிறைவேறும் நாள். பக்கமாயிருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். ஏங்க, நீங்க விருச்சிக ராசி தானே? நீங்க எதுக்கு கடகத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடகம் மல்லி ராசி. இப்பெல்லாம் என் ராசியை பாக்குறனோ இல்லையோ, மல்லி ராசியை தான் நான் முதல்ல பாக்குறேன். கடகத்துக்கு மங்கள ஓசை கேட்கும்னு அறிகுறி எல்லாம் போட்டிருந்துச்சா? ம். இன்னும் அந்த ரேணுகா விஷயம் வேற முழுசா முடியல. மறுபடியும் கல்யாண பேச்சு நடக்குமா? அது எப்படி அவ அவ்வளவு சீக்கிரம் விடுவா? மறுபடியும் அடுத்த ஐடியா ஏதாவது ரெடி பண்ணி மறுபடியும் ஏற்பாடு பண்ணுவா. அவ கல்யாணத்துல இருந்து பின்வாங்கவே மாட்டா. நாம மட்டும் பின்வாங்குவோமா என்ன? நாமளும் அந்த விஷயத்துல இருந்து கண்ணை எடுக்கவே மாட்டோம். அவ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் நாமளும் போய் அதை தடுத்து நிறுத்த தான் செய்வோம். அண்ணே, வாமல்லி, வாமல்லி. உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், நீ வந்துட்ட. அண்ணே எப்படி இருக்கேன்னு? நாங்க எப்பவும் நல்லாதாமா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உன்ன நினைச்சுதான் நாங்க எப்பவும் பதட்டத்திலே இருக்கோம். நீ முதல்ல உட்காரு. ஏங்க, வந்தவள உட்கார கூட விடாம நின்னுகிட்டே பேசுறீங்க. ஏய், மல்லி நீ உட்காரு. உட்காருமா. உட்கார். உட்கார். என்ன மல்லி, அந்த பிசாசு கம்ப்ளீட்டா வீட்டுக்கு போயிட்டால? இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? கம்ப்ளீட்டானு சொல்ல முடியாதுன்னு இப்போதைக்கு போயிருக்கா. என்ன ஒண்ணு, வெண்பாவையும் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வெண்பாவை எதுக்கு அவ கூட்டிட்டு போறா? வெண்பா என்ன அவ புள்ளையா? நமக்கு இல்லன்னு தெரியும். ஆனா விஜய் உட்பட அது அவ குழந்தை. பெண் குழந்தை அம்மா கிட்ட தான் வளரணும்னு சொல்றாங்களே. அவன் என்ன குழந்தை மேல பாசத்திலேயா கூட்டிட்டு போயிருப்பா? வெண்பாவை கூட்டிட்டு போயிட்டா விஜய் எப்படி அங்க வந்துதானே ஆகணும். அதுக்காக தான் கூட்டிட்டு போயிருப்பா. நானும் எத்தனையோ பொம்பளைங்களை பாத்திருக்கேன். ஆனா இவ பெரிய கேடியால இருக்கா. கதிரேசன் வீட்ல 50 லட்சம் ரூபாய் காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா, ஏதோ மாப்பிளைக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி விசாரிக்க போறேன்னு சொன்னியே. அந்த போலீஸ் ஆபீசர் வந்தாருன்னு. லக்கிலே அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு. கொடுங்க. இப்போதைக்கு நமக்கு க்ளூவா இருக்கிறது அந்த வண்டிக்கு முன்னாடி ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் மட்டும்தான். அவன் நிச்சயமா அந்த சுடரோட சம்பந்தப்பட்டவனா தான் இருப்பான். அந்த ரகுவோட ஆளா தான் இருப்பான். அந்த போட்டோ ஏதோ காமிச்சாங்கன்னு சொன்னீல, அந்த போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னு விஜய் போன்ல இருந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். அத காமி. அண்ணி, இங்க பாருங்க. இங்க காமி, குடு. ஏமா, இதுல முகம் சரியா தெரியலையே. ஆ, 50 லட்சம் ரூபாய். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மாந்தோப்பையே வாங்கி போட்டுடலாம். உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவ்ளோ பணம் கிடைக்காது. ஆனா திருடுறாங்க பாரு, அவங்களுக்கு தான் இவ்ளோ பணம் கிடைக்குது. நமக்கெல்லாம் எப்பதான் இந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்க போதோ. என்ன ராத்திரி நானும் ஒரு முகமுடி போட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரவா? யோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க ஏன் எல்லா விஷயத்தையும் உங்களையே சொல்றேன்னு எடுத்துக்கிறீங்க? அந்த பைக் ஆத்து கோயில் வரைக்கும் போயிருக்குன்னு, அதுக்கப்புறம் எங்கேயும் ரெக்கார்ட் ஆகல. ஆத்து கோயில் பக்கம் தேடினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆத்து கோயில் ஏரியாவா? ஏமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, இந்த மகளிராணி யோசனை கூட அவர் தான் சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் இருக்காங்க. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். மல்லி, மாப்பிள்ள கால் பண்றேன். ஹலோ. சொல்லுங்க. மல்லி, நீ எங்க இருக்க? நான் அது இங்க என்ன மல்லி அமைதியா இருக்க? அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேங்க. உனக்கு சொந்தம்னு இருக்கிறது அவங்க மட்டும் தானே. நீ அங்க எப்படி போகாம இருக்க முடியும்? நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்கல. சரி, அங்க உன் அண்ணி நாகம் இருக்காங்களா? இருக்காங்களே. கொஞ்சம் போன் அவங்க கிட்ட கொடு. அண்ணி, அவர் உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, போச்சு. தம்பி என்ன வாங்குன்னு வாங்க போறாரு.
பேசு. தம்பி ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை கோபிக்க போறது இல்ல. எனக்கு வருத்தம்லாம் பாபுவோட மட்டும்தான். என்ன? ஏய், ஸ்பீக்கர்ல போடு. போடு. ஹலோ, கேக்குதா? தம்பி, நாங்க பொண்ணை கொடுத்துருக்கோம். எங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணதானே செய்வோம். அத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல, அதை விடுங்க, அதை நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க தம்பி. இப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க. அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேலைக்கு தேவைப்படுது. நான் முன்னாடி பாபுக்கு தான் அந்த வேலையை சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற தூசி எல்லாம் பாபு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அந்த வேலையை பாத்துக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி, அது ஓகேவா? தம்பி, நான் ரொம்ப படிக்காதவ. நான் எப்படி அந்த வேலையெல்லாம் போய் பாக்குறது? நீங்க படிக்கலன்னா என்ன, உங்க கேலிபர் எனக்கு நல்லா தெரியும். உங்களால பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்க்க முடியும்னு நம்பிதான் நான் உங்களை இந்த வேலைக்கே கூப்பிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.